வணக்கம். மத்திய அரசின் ஜிஎஸ்டி 2.0 வரி குறைப்பு அமலுக்கு வந்த பிறகும் அதன் முழு பலனையும் நிறுவனங்கள் மக்களுக்கு வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு இப்போது பரவலாக எழுந்துள்ளது. இந்த நிலை குறித்து மிக முக்கியமான ஒரு விவகாரத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நுகர்வோர் விவகாரங்கள் துறையின் செயலாளர் நிதி காரே அவர்கள் சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசும்போது, இதுவரை ஜிஎஸ்டி குறைப்பு தொடர்பாக தேசிய நுகர்வோர் உதவி மையத்திற்கு 3000 புகார்கள் வந்துள்ளதாக தெரிவித்தார். அவர் மேலும் விளக்கியதாவது, எங்களுக்கு வந்துள்ள இந்த 3000 புகார்களையும் மேல் நடவடிக்கை எடுப்பதற்காக மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியத்திற்கு சிபிஐசி அனுப்பி வருகிறோம். குறைக்கப்பட்ட ஜிஎஸ்டி விதிகளின் பலனை நுகர்வோருக்கு வழங்காமல் பல நிறுவனங்கள் தவறான தள்ளுபடி திட்டங்கள் மூலம் வாடிக்கையாளர்களை ஏமாற்றுவதாக புகார்கள் வருவதாகவும் அவர் கூறினார். இந்த சூழ்நிலையை கடுமையாக கண்காணிக்கும் நோக்கில் நுகர்வோர் விவகாரங்கள் துறை ஏஐ, கற்கை நுண்ணறிவு மற்றும் சாட்பாட் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வருகிறது. இந்த தொழில்நுட்பங்களின் உதவியோடு பல்வேறு துறைகளிலிருந்து வரும் புகார்களை திறம்பட கண்காணித்து அவற்றின் விவரங்களை தெளிவாக பகுப்பாய்வு செய்கிறார்கள். ஜிஎஸ்டி குறைப்பின் முழு பலனும் நுகர்வோரை சென்றடைவதை உறுதி செய்வதற்காக அரசு தனது கண்காணிப்பு அமைப்புகளை இப்போது மிகவும் தீவிரப்படுத்தியுள்ளது. நமது இந்தியாவில் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு விதிக்கப்படும் ஒருங்கிணைந்த வரிமுறைதான் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி. பொதுமக்களின் வரி சுமையை குறைக்கும் நோக்கில் சில பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான ஜிஎஸ்டி வரிகளை மத்திய அரசு சமீபத்தில் குறைத்தது. இந்த முடிவை அனைத்து தரப்பு மக்களும் நன்றாக வரவேற்றனர். இந்த ஜிஎஸ்டி குறைப்பின் காரணமாக அத்தியாவசிய பொருட்கள் முதல் எலக்ட்ரானிக்ஸ், மருந்துகள், வாகனங்கள் உள்ளிட்ட சுமார் 375 பொருட்களின் விலை குறைந்துள்ளது. உதாரணமாக, நாம் அன்றாடம் பயன்படுத்தும் ஏர் கண்டிஷனர், ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டெலிவிஷன், டிஷ்வாஷர் போன்ற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களின் விலை கணிசமாக குறைந்துள்ளது. அதேபோல் வீடு கட்டுவதற்கான அடிப்படை பொருட்களான சிமெண்ட், ஓடுகள் மற்றும் பெயிண்ட் மீதான ஜிஎஸ்டி வரியும் குறைக்கப்பட்டது. இதன் விளைவாக புதிய வீடு வாங்க விரும்புவோருக்கு லட்சக்கணக்கான ரூபாயை சேமிக்க முடியும். மேலும் 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் மீதான வரியும் குறைக்கப்பட்டது. குழந்தைகளுக்கான உணவுப் பொருட்கள், காபி தூள், சாக்லேட், பால் பொருட்கள் போன்றவற்றின் விலையும் இப்போது குறைவாக உள்ளது. ஆனால் இந்த வரி குறைப்பிற்கு பிறகும் பல வணிகர்கள் இந்த பலனை வாடிக்கையாளர்களுக்கு முழுமையாக வழங்காமல் பழைய விலையிலேயே பொருட்களை விற்பனை செய்து வருகிறார்கள். இதனால் அரசாங்கம் அளித்த வரி சலுகையின் முழு நன்மையும் வணிகர்களுக்கு மட்டுமே லாபமாக அமைந்து உண்மையான நுகர்வோரை சென்றடைவதில்லை என்ற குற்றச்சாட்டு உண்டாகியுள்ளது. இந்த வரி ஏய்ப்பை தடுத்து நிறுத்தவும் உண்மையான பலன் பொதுமக்களுக்கு கிடைக்கும் என்பதை உறுதி செய்யவும் தான் மத்திய அரசு தனது கண்காணிப்பு நடவடிக்கைகளை இப்போது தீவிரப்படுத்தியுள்ளது. நீங்கள் இதே போன்ற ஏதேனும் நிலைமையை சந்தித்திருந்தால் உரிய அதிகாரிகளுக்கு புகார் அளிக்க மறக்காதீர்கள். நன்றி.